கடந்த ஒரு வருடத்தில் நுகர்வு அடிப்படையிலான பரஸ்பர நிதிகள் சராசரியாக 8%த்திற்கும் அதிகமான எதிர்மறை வருமானத்தை அளித்துள்ளன. சில நிதிகள் 19% வரை சரிவை சந்தித்துள்ளன. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 16 நுகர்வு நிதிகளில் குவாண்ட் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் சுமார் 19.11% சரிந்தது. கோடக் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் குறைந்தபட்சமாக 3.47% சரிவை சந்தித்தது. இந்தச் சரிவு நுகர்வுத் துறையின் சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. இந்த பலவீனமான சூழ்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி 2.0 அறிமுகப்படுத்தினார். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இது இந்தியாவின் மறைமுக வரி அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. செப்டம்பர் 3ஆம் தேதி நிதியமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரியை மறுசீரமைப்பதாக அறிவித்தார். 4 வரி அடுக்குகளை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைத்தார். ஆடம்பர மற்றும் தீய பொருட்களுக்கு 40% வரி தொடரும். விரைவாக விற்பனையாகவும் நுகர்வோர் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட விகிதங்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி 2025 நடைமுறைக்கு வரும். இந்த மாற்றம் நுகர்வுத் துறைக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை வல்லுநர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் இந்த வரி எளிதாக்கத்தை ஒரு நேர்மறையான சீர்திருத்தமாக பார்க்கிறார்கள். இது நுகர்வுத் துறைக்கு இருந்த தடைகளை நீக்கும் என்று நம்புகிறார்கள். கோடக் மியூச்சுவல் ஃபண்டின் நிதி மேலாளர் தேவேந்தர் சிங்ஹால் இதை உறுதிப்படுத்துகிறார். சந்தையின் முறைப்படுத்தல் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரிவுகளுக்கு சந்தை பங்கை மாற்ற உதவியது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள், சில்லறை மற்றும் விருப்பப் பிரிவுகளில் இது நடந்தது. ஜிஎஸ்டி கட்டமைப்பில் இருந்த சில நுணுக்கமான குறைபாடுகளும் சரி செய்யப்பட்டுள்ளன. சிங்ஹால் ஜிஎஸ்டி அமலாக்கம் இந்தியாவின் நுகர்வுத்துறைக்கு நன்மை பயத்துள்ளது என்று உறுதியாக நம்புகிறார். எந்த ஒரு பெரிய நுகர்வு பிரிவிற்கும் இனி எந்த தடையும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இது துறைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டின் நிதி மேலாளர் மணீஷ் போத்தார் ஜிஎஸ்டி வரி எளிதாக்கத்தை வளர்ச்சிக்கு உகந்த சீர்திருத்தமாக கருதுகிறார். ஜிஎஸ்டி விகித குறைப்புகள் விற்பனை அளவை மேம்படுத்த உதவும் என்கிறார். ஆனால் நிறுவனங்களின் லாபத்தன்மையை மதிப்பிடுவது முக்கியம். சந்தையின் துணை பிரிவுகளுக்கான நன்மைகளை 2 காரணிகளின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும். முதலாவதாக, ஒரு குறிப்பிட்ட பிரிவில் ஒழுங்கமைக்கப்படாத நிறுவனங்களின் பங்கு. இரண்டாவதாக, விலை குறைப்புகளுக்கான தேவை நெகிழ்ச்சி. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இணக்கத்தை மேம்படுத்தவும் சர்ச்சைகளை குறைக்கவும் உதவும். தாமதமான வரி கடன்களால் ஏற்படும் செயல்பாட்டு மூலதன அழுத்தத்தையும் குறைக்கும். இது நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமையும். இந்த வாரம் நுகர்வுத் துறையை அடிப்படையாகக் கொண்ட 2 புதிய பரஸ்பர நிதிகள் சந்தையில் அறிமுகமாகியுள்ளன. மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவை இந்த நிதிகளை தொடங்கியுள்ளன. இது முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. மோதிலால் ஓஸ்வால் கன்சம்ப்ஷன் ஃபண்ட் இந்தியாவின் பல தசாப்த கால நுகர்வு வளர்ச்சியை கைப்பற்றும் நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ளது. இது ஆடம்பர மற்றும் விருப்பச் செலவினங்களின் வளர்ந்த கட்டத்திற்கு மாறுகிறது. இந்த புதிய நிதி சலுகை அக்டோபர் 15ஆம் தேதி முடிவடைகிறது. மோதிலால் ஓஸ்வால் ஏஎம்சி-இன் எம்டி மற்றும் சியோ பிரதீக் அகர்வால் இந்தியாவின் நுகர்வு முறைகள் மாறி வருவதாக கூறுகிறார். நடுத்தர வர்க்கத்தின் தேவைகள் அதிகரித்து வருகின்றன. தரமான வணிகங்களின் உயர் நம்பிக்கை போர்ட்ஃபோலியோவை உருவாக்க QGLP முதலீட்டு கட்டமைப்பை பயன்படுத்துகிறோம். இன்வெஸ்கோ இந்தியா கன்சம்ப்ஷன் ஃபண்ட் ஒரு திறந்த நிலை ஈக்விட்டி திட்டமாகும். இது நுகர்வு கருப்பொருளை பின்பற்றுகிறது. இந்த புதிய நிதி சலுகை அக்டோபர் 17ஆம் தேதி முடிவடைகிறது. இது நீண்ட கால மூலதன வளர்ச்சியை நாடும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்றது. இந்த நிதி மணீஷ் போத்தார் மற்றும் அமித் கனத்ரா ஆகியோரால் நிர்வகிக்கப்படும்.
நுகர்வு கருப்பொருளிலிருந்து பயனடையும் நிறுவனங்களின் ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி தொடர்பான கருவிகளில் முதலீடு செய்ய இது உகந்தது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். 2 புதிய நிதிகள் சந்தையில் அறிமுகமாகியுள்ள நிலையில், நுகர்வு நிதிகளில் முதலீடு செய்வது இப்போது அறிவுறுத்தப்படுகிறதா? கோடக் மியூச்சுவல் ஃபண்டின் சிங்ஹால் 3 விஷயங்கள் உள்ள முதலீட்டாளர்கள் இதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்கிறார். அவை நம்பிக்கை, நேரம் மற்றும் சமநிலை. இந்தியாவின் நுகர்வு வளர்ச்சி கதை மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நீண்ட கால முதலீட்டு எல்லை, அதாவது 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். இது ஒரு கருப்பொருள் ஈக்விட்டி நிதி என்பதால் செயல்திறன் ஒரு சுழற்சியை பின்பற்றுகிறது. போர்ட்ஃபோலியோவில் சமநிலை இருக்க வேண்டும். நுகர்வு நிதிகள் துணை ஒதுக்கீடாக சிறப்பாக செயல்படுகின்றன. அவை பன்முகப்படுத்தப்பட்ட ஈக்விட்டி நிதிகளுக்கு பதிலாக அவற்றை பூர்த்தி செய்கின்றன. இந்த 3 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் இது முதலீடு செய்ய நல்ல நேரம். நீண்ட கால பார்வையில் ஜிஎஸ்டி நுகர்வு நிதிகளுக்கு ஒரு கட்டமைப்பு வளர்ச்சி உந்து சக்தியாக தொடர்ந்து செயல்படுமா? அல்லது அதன் நன்மை ஏற்கனவே தற்போதைய மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுவிட்டதா? சிங்ஹால் ஒழுங்கமைக்கப்பட்ட வீரர்கள் சந்தையில் பெரிய பங்கை வகிக்கும் முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் எப்போதும் சிறந்தது என்கிறார். ஜிஎஸ்டி அத்தகைய ஒரு சீர்திருத்தமாகும். இது குறுகிய காலத்தில் நுகர்வுக்கு ஊக்கமளிக்கும். மேலும் தொழில்கள் முறைப்படுத்தப்படும்போது இது நடக்கும். இருப்பினும் வளர்ச்சியின் ஆயுள் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையே சார்ந்துள்ளது. வருமான நிலைகள் அதிகரிக்கும்போது நுகர்வு பிரிவில் மேலும் பல வாய்ப்புகள் உருவாகும். பிரீமியம் மயமாக்கல் மற்றும் தனிநபர் நுகர்வு அதிகரிப்பு ஆகியவை நீண்ட காலத்திற்கு பெரிய வளர்ச்சி உந்து சக்திகள் என்று சிங்ஹால் நம்புகிறார். கடந்த 3 மற்றும் 5 ஆண்டுகளில் நுகர்வுத்துறை அடிப்படையிலான நிதிகள் சராசரியாக 14.56% மற்றும் 20.31% வருமானத்தை அளித்துள்ளன. இது நீண்ட காலத்திற்கு நல்ல செயல்திறனை காட்டுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ஐசிஐசிஐ புருடென்ஷியல் பாரத் கன்சம்ஷன் ஃபண்ட் 16.76% அதிக வருமானத்தை அளித்தது. ஐசிஐசிஐ புருடென்ஷியல் எஃப்எம்சிஜி ஃபண்ட் 7.76% குறைந்த வருமானத்தை அளித்தது. கடந்த 5 ஆண்டுகளில் எஸ்பிஐ கன்சம்ஷன் ஃபண்ட் 24.25% அதிக வருமானத்தை அளித்தது. ஐசிஐசிஐ புருடென்ஷியல் எஃப்எம்சிஜி ஃபண்ட் 15.11% குறைந்த வருமானத்தை அளித்தது. நீண்ட காலத்திற்கு நேர்மறையான செயல்திறனை கருத்தில் கொண்டு நுகர்வு நிதிகளில் எஸ்ஐபி செய்ய வேண்டுமா அல்லது மொத்தமாக முதலீடு செய்ய வேண்டுமா? இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டின் போத்தார் இந்தியா உலகின் மிகப்பெரிய சந்தை என்கிறார். நுகர்வு இந்தியாவின் மிகப்பெரிய கருப்பொருள். வருமானம் அதிகரிப்பு, நகரமயமாக்கல் மற்றும் ஆர்வமுள்ள நுகர்வோர் போன்ற உள்மாறிகள் நுகர்வு வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்குகின்றன. குறைந்த வரி விகிதங்கள் மற்றும் ஜிஎஸ்டி 2.0 போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இதை ஆதரிக்கின்றன. இன்வெஸ்கோ இந்தியா கன்சம்ஷன் ஃபண்டின் வெளியீடு இந்தியாவின் நுகர்வு கதையின் நீண்ட கால திறனில் எங்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இந்த நிதி இந்தியாவின் சிக்கலான சந்தையில் செயல்படும் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறது. கோடக் மியூச்சுவல் ஃபண்டின் சிங்ஹால் கருப்பொருள் நிதிகள் பன்முகப்படுத்தப்பட்ட ஈக்விட்டி நிதிகளை விட சற்று குறைந்த காலத்திற்கு பார்க்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். அவை ஒரு துறையில் சுழற்சி ஏற்றத்திலிருந்து பயனடைய உதவுகின்றன. மொத்தமாக அல்லது முறையான பரிமாற்றத் திட்டங்கள் கருப்பொருள் நிதிகளில் முதலீடு செய்ய பயன்படுத்தப்படலாம். நீண்ட கால எஸ்ஐபிகளை விட இது சிறந்தது. இருப்பினும் நுகர்வு என்பது நீண்ட கால தெரிவுநிலை கொண்ட சில துறைகளில் ஒன்றாகும். நுகர்வு நிதிகள் என்பவை நுகர்வு கருப்பொருள்களால் இயக்கப்படும் நிறுவனங்களின் ஈக்விட்டிகளில் முதலீடு செய்யும் கருப்பொருள் நிதிகள். இந்த நிதிகள் பொதுவாக நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யும் நுகர்வோர் சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன. இந்த வகை நிதிகள் எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல்கள்,
தொலைத்தொடர்பு மற்றும் நுகர்வோர் நீடித்த பொருட்கள் போன்ற பல்வேறு நுகர்வு சார்ந்த பிரிவுகளை உள்ளடக்கியது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் கவனம் செலுத்த உதவுகிறது. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் இடர் தாங்கும் திறன், முதலீட்டு எல்லை மற்றும் இலக்குகளை எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது எப்பொழுதும் நல்லது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.